இங்க ஒரு அப்பா 3 வருஷம் கழிச்சு அப்ராடுக்கு படிக்க போன தன்னோட பொண்ணு திரும்பி வந்திருக்கான்னு சொல்லி அவளை பார்க்க போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல பேரு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. இதை அந்த அப்பா ரொம்பவே ஷாக்கா பாத்துருக்காங்க. அவர் மட்டும் இல்லாம அங்க இருக்க காஃபி ஷாப்ல இருக்க எல்லாருமே அந்த பொண்ணு ஒரு தப்பான பார்வையிலேயே பாத்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்ட வந்து அந்த பொண்ணுமே அப்பா கிட்ட ஹாய் அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்திருக்க பாய் ஃப்ரெண்டையுமே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இப்போ அந்த அப்பாவுமே சரி வாமா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட கார்லயே போய் நீயும் வீட்டுல இறங்கிக்கோன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக இப்போ கார் அனுப்பி வச்சிடறா. அப்போ அம்மாவும் பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்பா சைக்கியாலேயே அந்த பையன் என்ன ஆளுங்கன்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு நம்ம ஆளுங்க தான் அம்மா தான் பின்னாடி வாழ இல்லையே அப்போ மனுஷங்க தானேன்னு சொல்லி இப்போ டீஸ் பண்ற மாதிரியே பேசுறா. அப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம மேல நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, பரவாயில்ல இருந்தாலும் நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த அப்பாவுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அதனால இப்போ கடையில இருந்து ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை நாளைக்கு போட்டுக்க சொல்ல ஆஃபீஸ்ல இருந்து நாளைக்கு என்ன பாஸ் பார்க்க வராங்க, நான் ரிட்டையர் ஆனதுக்காக இப்போ வீட்டுல வந்து பார்த்துட்டு போறதுக்காக நாளைக்கு வருவாங்க, அவங்க மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ண சொல்றாரு. அப்படி வந்து அந்த பாஸ்மே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், என் பையன் டாக்டர் படிச்சிருக்கான், பேசாம என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அங்க உட்காந்துட்டு என் பையன் ஓகே ஆனா ஒரு நாள் முன்னாடி நான் அவங்க கூட நைட் ஸ்டே பண்ணணுங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட அந்த பாஸுமே இப்படிப்பட்ட பொண்ணே தேவையில்லைன்னு சொல்லி இப்போ ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. தன்னோட பர்த்டே அப்போ என்ன கேட்டாலுமே அது அப்பா அப்படியே நிறைவேற்றி வைப்பாரு. இந்த பர்த்டேக்கு தன்னோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கலான்னு பிளான் வச்சிருப்பா. ஆனா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணோட அப்பா கிழிஞ்சு போன ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு வந்திருக்காரு. இதோட இந்த நிலைமையை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே அந்த அப்பாவை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா. இதுக்காக போய் இப்படி பண்ணீங்க, நான் அன்னைக்கு உங்க பாஸ் மாதிரி இப்படி பண்ணேன்னு சொல்லி என்ன பழி வாங்கலன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அப்பாவுமே ஆமாம்மா நீ அன்னைக்கு அது கம்ஃபர்டபுள்னு சொன்ன அதே மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிடுறாரு.